இந்திய அரசே, இந்திய தமிழ்நாட்டு அரசே, இலங்கை சட்டத்துக்குள் புகுந்து விளையாட நினைக்காதே. இந்திய எல்லை தாண்டி இலங்கைக்கு எல்லைக்குள் சட்டத்துக்கு மீறி குற்றச் செயல் செய்த மீனவர்கள் போர்வையிலே கள்ளக்கடத்தல் செய்த அல்லது மீனவர் போர்வையிலே அதிகமாக மீனை பிடிப்பதற்காக எல்லை மீறி மீன் பிடித்த குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்களை சட்ட ரீதியாக மட்டும் விடுதலை செய். இலங்கை சட்டத்திற்கு மீறி அல்லது இலங்கை சட்டத்தை தாண்டி அல்லது சலுகைகளுக்காக ஒரு சில நாடுகள் என்று வல்லரசு நாடு என்பதற்காக இந்திய மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யக்கூடாது. இந்திய மத்திய அரசு விஜய் அவர்கள் எழுதுகின்ற கடிதத்தை நீங்கள் சரிவர பார்த்து அதன் பிற்பாடு இலங்கை சட்டத்தையும் மதித்து உங்களுடைய மீனவர்களை சிறையிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்கள். விஜய் அவர்களுடைய சினிமா பாணியிலான மீனவர் விடுதலை, இந்திய மீனவர் விடுதலை எடுபடவும் கூடாது. கடல் எல்லை தாண்டி இலங்கை கடலுக்குள் இந்திய மீனவர்களோ இந்திய கடலுக்குள் இலங்கை மீனவர்களோ பிடிபடுகின்ற அத்தனை பேரும் மீனவர்கள் அல்ல, அதிலே கடத்தல் செய்கின்றவர்களும் அடங்குகிறார்கள் என்பது இதுவரை காலமும் பிடிபட்ட மீனவர்கள், இருதரப்பு மீனவர்களின் ஊடாக அறிந்த விடயம் இது. இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டுமா அல்லது இலங்கை இந்திய கடற்படத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற கள்ளக்கடத்தலை கட்டுப்படுத்த வேண்டுமா? அத்துமீறி கடல் எல்லை தாண்டுகின்ற இலங்கை மீனவர்களையும் இந்திய மீனவர்களையும் கைது செய்து சரியான தண்டனையை வழங்க வேண்டும். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையன் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக திடீரென்று முதல்வன் பாணியிலே நிரந்தரமாக முதல்வன் ஒரு நாள் முதலமைச்சராக இருந்து அதிரடியை காட்டினார். ஆனால் விஜய் அவர்கள் 5 வருடத்துக்குள் என்ன செய்ய போகின்றார், எது செய்ய போகின்றார், அதற்கு வரப்போகின்ற முட்டுக்கட்டைகள், எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போகின்றன, மத்திய அரசு என்ன செய்ய போகின்றது, மத்திய அரசில் ஒரு பெரும் நம்பிக்கையை வைத்திருந்தவர்கள் விஜயின் மீது நம்பிக்கை வைத்து இப்போது ஒரு அதிருப்தியாக அவர் ஊடாக வெற்றி பெற்றது, காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து வெற்றி பெற்றது, தமிழ்நாட்டு அரசை நியமித்தது, அதாவது அரசை முடிசூடி கொண்டது. அந்த வகையிலே சென்ட்ரல், அதாவது மத்திய அரசு, மோடியினுடைய அரசு, பிஜேபி அரசு பெரும் ஆத்திரத்தில் விஜயில் இருப்பதாக தெரியப்படுகிறது. இருந்தாலும் கூட மாநில அரசு, அதாவது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய ஒரு மாநில அரசு தமிழ்நாடு அரசு என்பதால் கட்டாயம் அவர்கள் தங்களுடைய அந்த மாநில அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு செய்ய வேண்டியவர்களை செய்வார்கள். அதே வேளையிலே பல நெருடர்களையும் கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதற்கு முதற் காரணம் விஜயனுடைய அமோக வெற்றி. 2வது காரணம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உடைந்து அதிலே இருக்கின்ற ஒரு குறிப்பிட்டவர்கள், 20க்கு மேற்பட்டவர்கள் விஜயோடு தமிழக வெற்றி கழகத்தோடு சங்கமமாக இருக்கிறார்கள். இது அடுத்த ஒரு அடியாக இருக்கிறது. அதற்கு இடையிலே விஜய் அரசை, அதாவது இந்த தமிழ்நாட்டு அரசை அல்லது முதலமைச்சர் பதவியேற்பதற்கு உதவியாக இருந்த காங்கிரஸ் கட்சியை அவர் அணைத்திருக்கிறார். அந்த வகையிலே மத்திய அரசு மிக பெரிய அதிகூடிய ஆத்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இப்பொழுது விஜய் அவர்கள் மத்திய அரசுக்கு எழுத வேண்டிய கடிதத்தை, அதாவது இலங்கையிலே பிடிபட்டிருக்கின்ற, அதாவது கடல் எல்லை தாண்டி இலங்கை எல்லைக்குள் சென்று சட்டத்துக்கு விரோதமாக மீன்பிடித்தவர்கள், பிடிபட்டு சிறையில் இருக்கின்றவர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியதாக பல தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது, எதிர்பார்ப்போடு இருக்கிறது. விஜய் கடிதம் எழுதலாமே தவிர மத்திய அரசு சாதாரணமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது பிஜேபியினுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக அதற்கான ஒரு முடிவை உடனடியாக ஏதோ ஒன்றை மோடி அரசு செய்திருக்கும். ஆனால் விஜய் அரசு என்று மாத்திரம் பார்க்காமல் விஜய் 108 இடங்களை எடுத்திருந்தாலும் அந்த 5 இடங்கள் கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியினூடாக. காங்கிரஸ் கட்சி மீது தோளில் கை போட்டு கொண்டு அதாவது சேடமிழுத்து கொண்டிருந்த விஜயனுடைய வெற்றியை தூக்கி நிறுத்தி உயிர் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி.
என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையிலே அது மோடி அரசுக்கு மிக பெரும் நெருடலாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. அந்த வகையிலே விஜய் கேட்கின்ற மத்திய அரசியலூடாக மாநில அரசு தமிழ்நாட்டு அரசு கேட்கின்ற விடயங்களில் இழுத்தடிப்பினூடாகத்தான் செய்து முடிப்பார்கள். சட்டத்தை தாண்டி செய்ய மாட்டார்கள். பல சலுகைகளை கொடுக்க விரும்பினாலும் கொடுக்காமல் இழுத்தடிப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு பெரும் நெருடலாக விஜய் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைத்ததுதான் இதற்கு மிக பெரிய ஒரு தடங்கலாக விஜய்க்கு ஆட்சிக்கு பெரும் இடையூறாக இருக்க போகின்றது. இருந்தாலும் கூட நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் மீனவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது விஜய் அவர்கள் கடல் தாண்டி சென்று மீன்பிடித்த இந்திய மீனவர்களை விடுவிக்குமாறு கேட்கிறார்கள் என்றால் இலங்கை சட்டம் அவர்கள் இலங்கை சட்டத்தின் கீழ்தான் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அந்த இலங்கை சட்டத்திட்டத்தின் கீழ் கைது செய்தவர்கள் சட்டத்தினூடாக அவர்களை விடுதலை செய்ய முடியுமே தவிர, அல்லது அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியுமே தவிர, விஜய் கேட்கின்றார் என்றோ, இந்தியா கேட்கின்றது என்றோ, உதவி செய்த இந்தியா கேட்கின்றது என்றோ நிச்சயமாக அனுரா அரசு விடுவிக்காது. அது விடுவிக்கவும் கூடாது. அது இலங்கை மீனவர்களோ இந்திய மீனவர்களோ, சில வேளைகளில் இலங்கை மீனவர்கள் கடல் தாண்டி இந்திய கடலுக்கு சென்றிருந்தாலும் அது நிச்சயமாக சட்டம் தன் வேலையை செய்ய வேண்டும். விஜயோ அல்லது இந்திய மத்திய அரசோ அழுத்தம் கொடுப்பதனால் இலங்கை சட்டத்துக்குள் சூத்தைகளை அல்லது அழுக்குகளை ஏற்படுத்த முடியாது. அந்த சட்டங்களை மாற்ற முடியாது. அனுரா அரசு நிச்சயமாக இந்த மீனவர்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனை வழங்க வேண்டும். சட்ட ரீதியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டுமே தவிர விஜய் கேட்கின்றாரோ மத்திய அரசு கேட்கின்றதோ என்பதன் காரணத்தினால் இந்திய மீனவர்களை விடுவிக்க கூடாது. சட்டத்தினூடாக அவர்கள் அதனை விடுவித்துக் கொள்ளட்டும். அதே போலத்தான் ராஜீவ் கொலை வழக்காக இருக்கட்டும், பல கொலை வழக்குகளிலே இந்தியாவிலே எத்தனையோ ஈழத்தமிழர்கள் பிடிபட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை விடுவிக்கக்கூடிய தகமை இருந்தும் சட்டத்தின் கீழ் இடம் இருந்தும் அவர்களை விடுவிக்காமல் கடைசி வரைக்கும் குற்றியூர் கொலையூராக செய்த இந்தியா கேட்பதற்கோ அல்லது தமிழ்நாட்டு அரசு கேட்பதற்காகவோ இலங்கை சட்டத்தை விட்டு கொடுக்க முடியாது. அது அனுரா விட்டு கொடுக்கிறதோ இல்லையோ, மக்கள் விட்டு கொடுக்க கூடாது, சட்டம் விட்டு கொடுக்க கூடாது. நாங்கள் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் குறைந்த சனத்தொகையாக இருந்தாலும் நாங்களும் உலகளாவிய ரீதியிலே பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவை நம்பியோ, அதாவது எங்களுக்குள் ஒற்றுமை இறுக்கமாக இருந்தால் எங்களுடைய இலங்கை மக்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள், சிங்களவர்களுக்கு ஒற்றுமையாக இருக்குமா இருந்தால் சிங்கப்பூரை தாண்டி இலங்கையை முன்னுக்கு கொண்டு வர முடியும். எங்களுக்கும் முடியும். ஆனால் அதுக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் கூட நிச்சயமாக சட்டத்துக்கு மீறி அந்த குற்றச்செயல் செய்தவர்களை இலங்கை சட்டத்தை முறியடித்து இலங்கை சட்டத்தில் மீறி அவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்பது லங்காபூர் ஊடகத்தினுடைய வேண்டுகோள். அதே போல இந்திய எல்லைக்குள் புகுந்து மீனை பிடிக்கின்றவர்கள் தெரிந்து பிடிக்கப்பட்டவர்களாக இருந்த அவர்களுக்கும் சட்டம், இந்திய சட்டம் தான் தண்டிக்கட்டும். அதற்கு மாற்று கருத்தில்லை. அதாவது இலங்கை சட்டத்துக்குள் இந்தியா புக முடியாது, இந்திய சட்டத்துக்குள் இலங்கை புக முடியாது. அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இலங்கை சட்டத்தை சூத்தையாக்கி, இலங்கை சட்டத்தை அழுக்காக்கி, இலங்கை சட்டத்தை பாதிக்க வைத்து அல்லது இலங்கை சட்டத்தின் தலையிலே சிரசிலே சுத்தியலால் அடித்து அழுத்தம் கொடுப்பது இந்தியாவிற்கு அவமானம், கேடு. விஜய் அவர்களும் பார்க்க வேண்டும். சட்ட ரீதியாக அவர்களை விடுதலை செய்வதற்கு பார்க்க வேண்டும். என்ற உதாரணத்திற்கு இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே ஒரு குற்றச்செயலை செய்து தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஜயனுடைய கட்சிக்காரரோ அல்லது ஒரு பெரிய ஒரு பிரமுகரோ அல்லது வேறு ஒருவருக்காகவோ அவரை விடுதலை செய்ய தமிழ்நாட்டு அரசு சட்டம் இடம் கொடுக்குமா? நிச்சயமாக இல்லை. அப்படித்தான் இதுவும். இந்திய மீனவர்கள் சட்டத்தின் ரீதியாக, சட்டத்தின் கீழ் குற்றத்திற்காக தடுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தண்டனை முடியும் வரை அல்லது அந்த அபராதத்தை கட்டும் வரை அல்லது ஏதோ ஒரு சட்டத்தின் கீழ் அவர்கள் விடுதலை செய்யப்படலாமே தவிர விஜய் அவர்களுடைய கடிதத்திற்காகவோ
இந்தியாவினுடைய அழுத்தத்திற்காகவோ எங்களுக்கு உதவி செய்தார்கள் என்பதற்காகவோ நிச்சயமாக இந்திய மீனவர்களை விடுதலை செய்யக்கூடாது. சட்டத்தின் கீழ் அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு மத்திய அரசோ மாநில அரசோ தமிழ்நாட்டு அரசோ அழுத்தம் கொடுக்கலாம். இது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு சட்டம் அவர்களுக்கு ஒரு சட்டம் அல்ல. தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சட்டம் இலங்கைக்குள்ளே ஒரு சட்டம் அல்ல. நிச்சயமாக இவர்களை சட்டம் தண்டிக்க வேண்டும் அல்லது சட்டபூர்வமாக அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்காக முதலமைச்சர் வந்து விட்டார், விஜய் வந்து விட்டார், புதிய முதலமைச்சர் அது செய்வார் இது செய்வார் என்பதற்காக நாங்கள் எதிர்பார்ப்புகளோடு செய்ய முடியாது. அது அவருடைய பிரச்சனை, இது எங்களுடைய பிரச்சனை. எங்களுடைய நாட்டுக்குள் எங்களுடைய சட்டத்துக்குள் விரலை விட்டு ஆட்டுவது தவறான விடயம், அவமானமான விடயம். நீங்கள் சட்ட ரீதியாக உங்கள் மீனவர்களை விடுதலை செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் லங்கா போர் ஊடகத்தினுடைய அனுமதித்தாலும் சட்டம் கூட அனுமதிக்க கூடாது. சட்டம் அனுமதித்தால் தொடர்ந்தும் இப்படியான பெரும் குற்றவாளிகள், அவர்கள் மீனவர்கள் என்று நாங்கள் முழுமையாக கூற முடியாது. சிலர் கள்ளக்கடத்தல் செய்கின்றவர்களும் மீனவர்கள் போர்வையிலே பிடிபடுகிறார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் எதற்கு கைது செய்யப்பட்டார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அல்லது நீதியின் ஊடாக சட்ட ரீதியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.